எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கமலா தாஸ் எழுதிய ஓல்ட் பிளே ஹவுஸ் போயமோட சம்மரி தான். வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். இன்ட்ரொடக்ஷன் டு த போயம். இன்ட்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கள லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். The poem is in the form of monologue by the speaker who addresses an invisible you who the reader understands is her husband. இந்த போயம் வந்து மோனோலாக் ஃபார்மில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் ஸ்பீக்கர் தன்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை பேசுகிற மாதிரி இருக்குது. The poem is an indictment of the patriarchal institution of marriage. ஒரு ஆணாதிக்கவாதியை கல்யாணம் பண்ணதுனால அவங்களோட மேரேஜ் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றத குற்றச்சாட்டாக சொல்கிறது தான் இந்த போயம். It chronicles her articulation of and resistance to the systematic routine of domesticacy enforced by patriarchy that devalues her individual identity and dehumanizes herself. இந்த ஆணாதிக்கத்தினால அவங்களால வந்து அவங்களோட அடையாளத்தை இழந்து போயிடுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மனிதாபிமானமற்றவர்களாக ஆயிடுறாங்களாம். இந்த சிஸ்டமேட்டிக் ரொட்டீன், வீட்டிலேயே இருந்து எல்லா வேலையும் சிஸ்டமேட்டிக்காக மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரொட்டீனை அவங்க எதிர்க்கிறாங்க. The husband is the representative of patriarchy and enforcer of its ideology within the family. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த பேட்ரியார்ச்சியை ஃபாலோ பண்ணுறவர், அந்த ஐடியாலஜிஸ் எல்லாமே ஃபேமிலியில் இன்சிஸ்ட் பண்ணுறவர். The speaker's word echo the silences of many women universaling her experience. இந்த ஸ்பீக்கர் வந்து இந்த போயம் மூலியமாக அவங்களோட வஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துகிறாங்க. நிறைய உமன்ஸ் வந்து இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க, அதெல்லாம் இவங்க வந்து தெரியப்படுத்துகிறாங்க. The title is a reference to a doll house that little girls play with. They imagine themselves as homemakers and play at keeping house, cooking food, and caring for the dolls imagined as their babies. The role playing is symbolic of how patriarchy reinforces and perpetuates gender roles for women from a very young age. இந்த டைட்டில் வந்து எதை ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா, ஒரு டால் ஹவுஸ், குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்களே அந்த டால் ஹவுஸ், அந்த டால் ஹவுஸை வச்சுக்கிட்டு குழந்தைங்க அதை சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுட்டை குக் பண்ணிவிட்டு அப்புறம் பொம்மையெல்லாம் தன்னோட குழந்தைய இமேஜின் பண்ணிவிட்டு அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா, சின்ன பசங்க எல்லாருமே. அதை வந்து இந்த பேட்ரியார்ச்சி சொசைட்டியில் அந்த சின்ன குழந்தைங்களோட மனசில் எவ்வளோ வந்து அவங்க அப்படி தான் இருக்கணும் அப்படின்றத பதிச்சிருக்குன்றதை இந்த டைட்டில் தெரிவிக்குது. They are conditioned to accept that their sphere is the domestic one and as women they live to fulfill the demands and desires of the family. இது எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கிறவங்க தான், அவங்களோட வேலையே வந்து வீட்டோட ஃபேமிலியோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் அப்படின்றத அவங்களோட மனசில் பதிய வைக்குது அப்படின்றாங்க. The play house is a microcosm of a patriarchal society that maintains the hegemony of man over woman. The doll's house also referenced the play by Ibsen of the same name that examined the awakening of woman Nora to her subservient position in an unequal marriage. டால்ஸ் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பிளே இருக்குது, அது வந்து இப்சன் எழுதியிருக்காரு. அந்த பிளேயில் கூட நோரா அப்படின்ற ஒரு கேரக்டர் பொண்ணு வந்து அவங்களோட அன்ஹாப்பி மேரேஜ்லேருந்து எப்படி வெளியில் வராங்க அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த போயமும் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. The poem begins with the image of the bird, a swallow, whose arrival signals the start of the summer season. இந்த போயமில் ஸ்டார்டிங்கில் ஸ்வாலோ அப்படின்ற பேர்டை காமிச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தான். The bird is metaphor for the poet speaker herself. The flight of the bird parallels the freedom of the woman. இந்த பேர்ட் வந்து யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த பேர்ட் சுதந்திரமாக பறக்கிறத வந்து இந்த உமனோட ஃப்ரீடத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. In the opening lines of the poem, the speaker claims that the husband seeks to cage the bird with his love. ஓப்பனிங் லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பறவையை அவரோட அன்புனால கூண்டில் அடைக்க பார்க்குறாரு அப்படின்றாங்க. Flight is the natural instinct of the bird, which the man seeks to destroy by engaging her. அந்த பேர்டோட சுதந்திரமான விஷயம் அது பறந்து போகிறது, அதையே அந்த ஹஸ்பண்ட் வந்து கூண்டில் அடைச்சி டெஸ்ட்ராய் பண்ண பார்க்குறாரு அப்படின்றாங்க. The cage is a symbol of his love for the bird, a means to keep it safe. அந்த கூண்டுன்றது வந்து அவரோட லவ்வை வந்து கம்பேர் பண்ணுறாங்க, அவனோட லவ்வில் அவளை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. However, for the bird, it is an impediment to its nature. அந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தடையாக இருக்குது அப்படின்றாங்க. In the name of love, the husband seeks to engage the woman within the home, taking away her freedom and identity, breaking her spirit. அவனோட அன்பு அப்படின்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த உமனை வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறாங்க. அவளோட ஃப்ரீடம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னோட அடையாளத்தை மறக்க வச்சுட்டு ஸ்பிரிட்டை அழிச்சிட்டு அப்படின்றாங்க.
The home and domestication of the wife is seen as natural consequences of her gendered role within the institution of marriage. இந்த வைஃபை எல்லாரையும் வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும். She is forced to forget her maternal home, relations and her individuality. She is forced to accept a new identity as wife. அவளை அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அவளோட அம்மா வீட ரிலேஷன்ஸு அப்புறம் தன்னோட குணத்தை எல்லாத்தையும் வந்து மறக்கடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைஃப்ன்ற புது அடையாளத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவளை வந்து வச்சுருக்காங்க. Marriage in this instance is an unequal partnership. The woman approaches the relationship as a means of self-discovery. However, for the men, it is a means for the fulfillment of his sexual desires. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மேரேஜ் வந்து சந்தோஷமாக இருக்காது. உமன் வந்து எப்படி நினைக்கிறாங்களா மேரேஜில் அவங்களோட செல்ஃப் டிஸ்கவர் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க. ஆனால் அந்த ஆண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் அவங்களோட செக்ஷுவல் ஆசையை மட்டும் நிறைவேற்படுத்துகிற மாதிரி அந்த மேரேஜ் லைஃப் வச்சுருக்காங்க. இட் சர்வ்ஸ் டு நெகேட் த ஐடென்டிட்டி ஆஃப் அ உமன், எக்ஸ்ப்ளாய்டிங் அண்ட் டீஹியூமனைசிங் ஹர். இதனால் அவங்களோட அடையாளம் வந்து காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து மனிதாபிமண்டமற்றவர்களாக ஆயிடுறாங்க. The poet speaker learns the bittersweet lesson that marriage is a soul-destroying experience through the explicit representation of their conjugal relationship. இந்த போய்ட் வந்து அவங்களோட மேரேஜ் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அது ஒரு கசப்பான பாடம், அவங்களோட சோலை அழிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க அதில் அனுபவிக்கிறாங்க அப்படின்றாங்க. The images of love making are of the woman as a passive partner, a mere vessel for the husband's ego. உமன் வந்து ஒரு செயலற்ற பொருளாக தான் ஹஸ்பண்ட்க்கு தெரியுறாங்க. அந்த உமனுக்கும் இமோஷன்ஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. The act is reduced to the man's fulfilling his lust, leaving the woman unsatisfied. அவங்களோட சந்தோஷம் மட்டும்தான் அந்த ஜென்ஸுக்கு முக்கியம். அவங்களோட வைஃப் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா அப்படின்றத வந்து பார்க்கவே மாட்டாங்க. The union is not of the two people who love each other but a means to satisfy his needs. ஒரு கல்யாணம்னா ரெண்டு பீப்புளும் சந்தோஷமாக இருக்கிறது தான் அதோட அர்த்தம். ஆனால் இதில் அந்த ஆண் மட்டும் அவனோட தேவைகள்லாம் பூர்த்தி அடைஞ்சிக்கிட்டு அந்த உமனை வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே வச்சுக்கிறது இல்லை. Kamala Das' stark images are a direct challenge to the acceptable subjects of romance. She presents the taboo aspects of the sexual act, focusing on the desensitized role of the wife as a mere sex object. The lines also present the emotional pain of the betrayal. டேபு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து சில விஷயங்களை பப்ளிக்காக பேசக்கூடாது அப்படின்னு இருக்கும், அதுதான் டேபு. அதில் செக்ஸ் பற்றின விஷயமும் அடங்கும். இந்த போயமில் அதெல்லாம் எதிர்த்து அந்த டேபுவான விஷயத்தையே வந்து இந்த கமலாதாஸ் ரைட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைஃபை வந்து ஒரு செக்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருளாக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப வந்து துரோகமான செயல் அப்படின்றாங்க. The poem presents the personality of the husband as a conceited individual, forcing the woman to submit to him instead of supporting her desire for autonomy and growth. இந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த பெண்ணோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள வந்து அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு இருக்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. He is the symbol of dominant patriarchy, making the lessons on domestication and control seem natural and therefore unchallenged. இதில் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் வந்து அந்த ஆணாதிக்கத்தனத்தை வீட்டில் அடைக்கிற தனத்தை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த போயம் கமலாதாஸ் ஓப்பன்லி ரிவோல்ட்ஸ் அகைன் த ட்ரெடிஷ்னலி அக்செப்டட் உமன்ஹுட்ஸ் கான்செப்ட் இன் த இந்தியன் சொசைட்டி விச் இஸ் பில்ட் அரவுண்ட் டீடெஸ்டபிள் பிரிட்டன்சஸ் அண்ட் ஹைப்ரோக்ரசிஸ் ஆஃப் ஃபெமினைன் ஸ்டீரியோடைப்ஸ். இந்தியாவில் பெண்களுக்காகவே இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் அமைச்சிருக்காங்க. பாசாங்கத்தனமான இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் இந்த கமலாதாஸ் போயட் வந்து எதிர்க்கிறாங்க. Thus clearly points to the unequal nature of her relationship with her husband when she speaks of his ego. அந்த போய்ட் வந்து அவங்களோட அன்ஹாப்பி மேரேஜை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹஸ்பண்டோட ஈகோவை பற்றியும் பேசுகிறாங்க. His monstrous sense of self destroys her will and reason as well as her voice. அந்த ஹஸ்பண்டோட மான்ஸ்டரஸ் அரக்கத்தனமான குணம் வந்து இவங்களோட மன தைரியத்தை அழிச்சிடுதான், அவங்களோட வாய்ஸையும் வந்து அழிச்சிடுதான். Domestic harmony is maintained at the cost of her identity. அவங்களோட அடையாளத்தை இழந்தால் மட்டும்தான் அவங்களோட ஹஸ்பண்டோட அவங்க ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. The poem presents the contrast between the inherited values of patriarchy and the acquired knowledge of romantic passion within the speaker. இந்த போயமில் ஆணாதிக்கத்தினால வந்த விதிகளும் அந்த போய்ட்டோட மனசில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு, லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கான எதிர்பார்ப்பையும் நம்ம பார்க்குறோம்.
It becomes a lesson in the essentially dehumanizing nature of marriage for a woman, which seeks to imprison her in the name of love. இந்த போயம் வந்து ஒரு பாடமாக இருக்குது. ஒரு அன்ஹாப்பி மேரேஜில் ஒரு உமன் இருந்தாங்கன்னா, அடைப்பட்டு கிடந்தாங்கன்னா, அன்புன்ற பேரில் அவங்களோட மனசு எப்படி வந்து மனிதாபிமானமற்றதாக ஆயிடுது அப்படின்றத காட்டுது. The contrast between the man and the woman is presented as the contrast between the natural and artificial images in the poem. இந்த போயமில் நேச்சுரலான விஷயத்த வந்து அந்த உமனோட கம்பேர் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலான விஷயத்த அந்த மேனோட கம்பேர் பண்ணுறாங்க. த சம்மர் சீசன் ப்ரீஸ் அண்ட் ஸ்மோக் ஆர் மெட்டாஃபர்ஸ் ஃபார் த உமன்ஸ் செல்ஃப் ஐடென்டிட்டி. அந்த போயமில் வர சம்மர் சீசன், அப்புறம் காற்று, ஸ்மோக்கு, காற்று அடிக்கும் போது அங்கே இருக்கிற இலைகள்லாம் கீழே விழுந்து அந்த சம்மர்னால ஹீட்டாக இருக்குல்ல தர, அதனால வந்து அது எரிஞ்சு போகுது. அந்த மாதிரி இந்த போய்ட்டோட லைஃப்பும் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. The man-made creations such as artificial lights, air conditioner and the closed windows are connected to the husband. அவங்களோட வீட்டில் இருக்கிற அந்த லைட்ஸு, அப்புறம் ஏர் கண்டிஷனர், க்ளோஸ்டு விண்டோஸ் இதெல்லாம் வந்து அந்த ஹஸ்பண்டோட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அடைப்பட்ட வீடில் அவங்களுக்கு வந்து இந்த லைட்ஸ் வெளிச்சம் வராது, காற்று வராது, அதுக்கெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்க எவ்வளோ சஃபகேட் ஆகுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. As a being in tune with nature, the artificial confines of the home are alien to her nature and disastrous for her spirit. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஃபிஷியலான விஷயம் எல்லாமே வந்து அவங்கள வந்து பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் எப்படி அவங்கள பாதிக்கிற விஷயமா இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியலான விஷயங்களும் இருக்குது அப்படின்றாங்க. The speaker perceives herself as an old playhouse with its lights switched off, an eloquent image of an inert object which has lost its value. இந்த ஸ்பீக்கர் தன்னைத்தானே ஒரு தன்மையை இழந்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணப்பட்ட ஒரு ஓல்டு பிளே ஹவுஸாக வந்து நினச்சிக்கிறாங்க. த சிங்கிங் அண்ட் டான்ஸிங் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் தட் இஸ் டினைட் டு ஹர். பாடுறது, ஆடுறது, தன்னோட இமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துறது, அது எல்லாமே வந்து அவளுக்கு தடை பண்ணியிருக்காங்க. த லைட்ஸ் ஆர் த ஹர் சென்சஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பிரிட் தட் ஆர் டெஸ்ட்ராய்ட் இன் த டார்க்னஸ் ஆஃப் ஹர் மேரேஜ். அந்த லைட்டை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டேலண்ட்டு, உணர்ச்சி, ஆன்மா, அது எல்லாமே வந்து அந்த இருட்டான மேரேஜ் அப்படின்ற இருட்டிலே வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றாங்க. இஃப் லைட் ஈக்குவல்ஸ் லைஃப் தென் ஸ்பீக்கர் இஸ் டெட் இன்சைட். இந்த டேலண்ட் அது எல்லாமே தான் லைஃப் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் வந்து ஆல்ரெடி உள்ளேருந்து இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. லவ் இன் திஸ் இன்ஸ்டன்ஸ் இஸ் அ ஃபேட்டல் ஜோன் தட் கில்ஸ் ஹர் சோல். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அன்புன்றது வந்து அவங்கள கொன்னுடுது அப்படின்றாங்க அவங்களோட ஆத்மாவை. In the final section of the poem, Das invokes the image of Narcissus to explain the idea of love within a toxic relationship. Narcissus was a youth in Greek mythology who was cursed by the gods for his vanity. He was made to fall in love with his own reflection in a pool and drowned trying to reach the object of his desire. The speaker perceived her love for the husband and as a self-destructive enterprise. In the final section poemல அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நார்சிசஸ் அப்படின்ற கிரீக் மித்தாலஜி கேரக்டரை கொண்டு வராங்க. அந்த நார்சிசஸ் வந்து அவங்களோட தற்பெருமை காரணத்தால் நிறைய காட்ஸ்னால் வந்து சபிக்கப்பட்டுடுறாங்க. அந்த சாபம் என்னென்னா அவங்க ஒரு பூலில் தண்ணியில் குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட நிழலோட அவங்களே வந்து காதல் கொள்கிற மாதிரி, அதனால் அவங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் அந்த நிழலோட அடையணும் அப்படின்னு அந்த நிழலோட போய் 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 அந்த பூல்லையே வந்து மூழ்கி இறந்துடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்பீக்கரும் அவங்களோட ஹஸ்பண்ட்கிட்டேருந்து அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய் போய் அவங்களோட லைஃபே வந்து அழைச்சிக்கிறாங்க அப்படின்றாங்க. In order to break away from the cycle of poison, the woman has to realize that the reflection is an illusion. இந்த பாய்சன்லேருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும்னா அந்த உமன் வந்து ரியலைஸ் பண்ணணும் இது எல்லாமே ஒரு மாயை தான் அப்படின்னு. Women need to understand that within patriarchy, the woman is always the other and gender relationships are equal. இந்த ஆணாதிக்கவாதிகள் நிறைந்த இந்த லைஃப்பில் வந்து இந்த உமன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பு கிடைக்காது, எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற ஒரு பொதுவான விஷயம் அவங்க லைஃப்பில் நடக்காது. She can attain true freedom only when she breaks the illusion of gender equality and accepts the reality of a secondary position. அவங்க எப்போ இந்த ஜெண்டர்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தனக்கு இந்த வேர்ல்டில் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வராங்களோ அப்போ தான் அவங்களுக்கு உண்மையான சுதந்திரம் இருக்குது அப்படின்றாங்க. The first step towards the self-development is the awareness of oneself, the awareness that women can never serve only as the mirrors to amplify a man's ego. இந்த மேரேஜ் பிரேக் பண்ணிட்டு வரதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அந்த உமன் வந்து அந்த மேனை வந்து சர்வ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு தன்னோட அவேர்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் வந்து
இதுலேருந்து அவங்க வெளியில் வர முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ப்ராசஸ் ஆஃப் டிரான்செண்டிங் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் விக்டிம் ஆஃப் பேட்ரியார்ச்சி அண்ட் அச்சீவிங் ஹர் ஹியூமன் பொட்டென்ஷியல். இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவங்க அதுலேருந்து வெளியில் வந்து அந்த பாதிப்புகள்லேருந்து வெளியில் வந்து அவங்களோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றத இந்த உலகத்துக்கு காமிக்கணும். அவங்களால என்னென்ன சாதிக்க முடியும் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்றத இந்த போயம். இந்த வீடியோ யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? அவங்க லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும்.